வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே. பரிதாபங்கள்லேருந்து அன்னி பாவங்கள் வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்னி அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே இந்த தெய்வமகளில் சொல்லுவார்ல, அன்னியாரே அப்படின்ட்டு, அதான் ஞாபகம் வருது. தெய்வமகள் தினர் பார்த்துருக்கீங்க? நான் ஃபுல்லாக பார்த்ததில்ல, பட் நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி ஒரு 75% கிட்ட பார்த்துருப்பேன். நல்லாயிருக்கும். அதை விட நான் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்ன குழந்தைனாரே எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல? என்ன ஜாலியாக இருக்கீங்க? நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதான் அந்த குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டுறதுக்கு அவங்க அண்ணன் இருக்கார்ல. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. அது போக இங்கே பாருங்க, உங்களுக்கு இன்னும் வயசாக ஆகுது. அதான் நீங்கள் சின்ன பையன், இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது. அது வரைக்கும் அவர் பார்த்துக்குறாரு. உங்களுக்கு தான் செலவு காசு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தந்துடுறேன். ஆமா, நீ கொஞ்சம் பெட்ரோலுக்கு ஒரு 500 ரூபா. 500 ரூபா வேணுமா? 1000 ரூபா வாங்கி தரேன். எதுக்கு நீங்கள் உங்கள் அண்ணன்ட்ட உங்கள் அண்ணன் காசை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கணும். இருங்க, வாங்கிட்டு வர்றேன். ஏங்க இந்தாங்க வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க நல்லா இருக்கு. போனதுக்கப்புறம் பேசுறது என்ன தம்பி என்ன காசு வாங்கி 1000 ரூபா வாங்கிட்டு போறான். திட்டுறது கூட தெரியாம ஏதோ ஒரு நான் பாராட்டுறேன் அப்படின்ற நினைப்பிலே தெரியலாங்க. என்னங்க தம்பி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன தம்பி எங்க ஒரு வண்டியில ஒரு பைக்ல ஒரு சக்கரம் மட்டும் சுத்தினா எப்படிங்க வண்டி மூவ் ஆகும்? 2 சக்கரமும் சுத்தணுங்க. நான் டிடி ஃபேஷன் மாதிரி பாருங்க, காமெடி பண்ணி போற வக்கல அவருக்கு ஒரு குத்து குத்திட்டாரு. எப்ப அவரு வந்து வேலைக்கு போவாரு, எப்ப கல்யாணம் பண்றது? இங்க பாருங்க, எவ்வளவு நாளைக்கு நீங்க ஒத்தால அந்த குடும்பத்தை குலைச்சு கொட்டிக்கிப்பீங்க? என்னாலலாம் முடியாது. நீங்க வேணா ஐயோ என் தம்பி அப்படின்னு தெரியலாம், அவர் வேலைக்கு போகல, அப்புறம் பாத்துக்கங்க. பேசுறேன் இவனே என்ன வந்து ஸ்வெட்டர் மாதிரி இருக்குல்ல போட்டு பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். நான் வந்து எல்லாத்தையும் போய் மூஞ்சியை காட்ட முடியுமா? நான் வந்து போய் டேய் தண்டை சோறு நீ வந்து நல்லா ஏன்டா அப்படி வீட்லயே தின்னுட்டு கிடக்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரி, யார் சொல்லணும்? சரி ஏய் என்ன நீ பாட்டுக்கு வர வேலை வெட்டிக்கு போறது இல்ல, அப்படியே திரியிறியா? என்ன எப்பதான் நீ போறது ஐடியாவில் இருக்க? நீ ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போய் உட்காந்து எனக்காக சொல்ல, உன் லைஃப் நடக்குதுன்னு சொல்றேன். நான் இப்படியே வர போற பெட்ரோலுக்கு இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெளியில இருந்த வந்த அண்ணி எனக்கு 500 ரூபா கொடுத்து வெளியில அனுப்புறாங்க. ஆனா இவன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நொய்யின்னு இருக்கான். என்னத்த சொல்ல? என்னடா தூரம் எதுக்குங்க இப்ப தேவையில்லாம அவர் போட்டு கத்திட்டு இருக்கீங்க? சின்ன பையன், அவனுக்கு என்னங்க வயசு? எப்ப பார்த்தாலும் இப்படி கோபக்காரா இருந்து கோவப்பட்டு இந்த குடும்பத்தை நீங்க நல்லா அடுத்தவரை கொண்டு வந்து நிறுத்த போறீங்க. கோவப்படாதீங்க. எவ்வளவு நல்ல அண்ணி, தெய்வம் அண்ணி நீங்க. இவனு இருக்கான கேட்க சொன்னது அண்ணி தாண்டா. என்கிட்ட எல்லாம் ஏத்தி விட்டுட்டு இப்ப வந்து அவளே சமாதானம் பண்ண பண்ணிட்டு இருக்கா. ஏய் இங்க வா, என்ன நீ என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற, ஒரு மாதிரி பேசுறேன். நான் கெட்டவன் ஆகணுமா? நானு நீ நல்லவனா இருக்கணும். அப்படி எங்க இது அப்ப நான் சொல்லிதான் நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? இங்க பாருங்க அத்தை இங்க பாருங்க. அண்ணி 3 சொல்லி என்னதான் வருமா? இப்பதெல்லாம் வந்தா இந்தா வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்படியானே? ஆமா. ஸ்நாக்ஸா? மாமா என்ன பண்றது? மாமா வந்து உள்ள இருக்காரு. சரி. என்னன்னு இது? ஸ்நாக்ஸ்ல கவர் மட்டும் பெருசா இருக்கு, பொருள் இத்தினூண்டு தான் இருக்கு. ஸ்வீட் எந்த பவுண்ட்ல வாங்கினா அண்ணி சொன்னாங்களாக்கும்? கவர் மட்டும் பெருசா இருக்கட்டும், பொருள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டானு தேவலாம் பேசியிருக்கா. அண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்த, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்க. ஸ்வீட்டே வாங்க சொல்லுச்சு. செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆயி போட்டோம். அண்ணி பேச்ச கேட்டு போட்டான், குடும்பத்தை கெடுத்து போட்டான். அண்ணி பேச்ச கேட்டு போட்டான், குடும்பத்தை நான் கெடுத்து போட்டேன். ஸ்வீட் வேணுமா? நம்ம உனக்கு இன்னும் நாத்தனார் பாவங்களே தான் வரும்ல, அதுல வந்துட்டு பாட்டு போடுவாங்களே, உண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும். எங்க அண்ணே ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஊதாரித்தனமா இருப்பான். என் பொண்ணுக்குலாம் வந்து மருமகன்னு சொல்லி பொம்மை கடை இருக்குமே, அந்த கடையில ஒரு பொம்மை, ஸ்வீட்டு, சாக்லேட்டு, இதுக்கு நடுவுல ஒரு கடை இருக்கும். அங்க பேரிச்சம்பளம்லாம் வாங்கிட்டு வருவான். இப்படித்தான் ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிறான். சரி, நீங்க வந்தீங்க 5 பைசா செலவு பண்ண மாட்டீங்க. 5 பைசா நல்லா சிக்கனமா நைட்டில பாருங்க, வித்தியாசமா இருக்குல்ல. இப்படியே வச்சு ஓட்டுங்க. சாரி எல்லாம் கட்டி இருக்காரு, நைட்டில இப்பதான் பாக்குறேனா இல்ல ஏதோ வீடியோல வந்திருக்காரு. நீங்க தான் நீ செதுக்கிட்டீங்க. செதுக்கிட்டேனா? பேய் சிலையா செதுக்கிருக்கீங்க. ஈவிலா மாறிட்டான். ஈவிலாவா? அஞ்ச பிஸ்னாரி ஆயிட்டான். என்ன புகழ்றால இல்ல சும்மா கரிச்சு குடிக்க வஞ்ச புகழ்ச்சி. தெரிய மாட்டேங்குது. உங்க அண்ணன் தான் உங்களுக்கு மெயின் வில்லனே. உங்க அண்ணன் தான் தெரியுமா? அவன் எப்படா அந்த குடும்பத்தை விட்டு எஸ்கேப் ஆகலாம், செலவு ஃபுல்லா குறைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டே இருந்தான். நான் வந்தோடனே என்ன சாக்கா வச்சு ஃபுல்லா சட்டப்படி அடைச்சுட்டான். அது என்ன வில்லியா மாதிரி இருக்காங்க வீட்டுல.
என்னடி அவ ஏதாவது கேட்டாளா? காசு கேட்டாளா? காசு கேட்டாளா? கபரு என்ன சாக்காவது நீ பண்றத பூரா முதல்ல ஸ்டாப் பண்ணு. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ நைட்டி போட்டுக்கிட்டு வாட்ச் கட்டிக்கிட்டு வீட்டுல நம்புறாங்களே என்ன இந்த வாட்ச வேற கலட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல. இது பண்ணாது இது பண்ணுமா டேய் குடும்பப்படாதலாம். டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாத்திரமா வீடியோ எடுத்தோமா. நம்ம நல்லா எனக்கு குடும்பத்தை வாக்கப்படுறது இந்த வில்லி என்னவாங்க ரைட்டுக்கு எதுவும் புதுசா செய்யலையா? எதுவும் செய்யலாம். சாப்பிடுங்க முத. செஞ்ச சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணாதீங்க. ஏங்க நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டாதான் கரெக்டா இருக்கும். உங்க அம்மா எவ்வளவுங்க நகை வச்சிருக்காங்க? அம்மா என்ன தெரியல எனக்கு. அதான் கேட்டது நான் இது வரைக்கும் கேட்டது இல்லையா? அதுக்கு எனக்கு நான் இவரும் போவேன் எங்க அம்மா வச்சு. சரி நான் சும்மா கேட்டேன். இல்ல அன்னைக்கு ஒரு நெக்லஸ் போட்டாங்க, அப்புறம் வளையல் ஒண்ணு எடுத்து திருப்பி போட்டாங்க, அது பழசாயிரும் சொல்லி திருப்பி தேஞ்சு போச்சு இன்னொரு வளையல் எடுத்து போட்டாங்க. சரி அதான் கேட்டேன் எத்தனை இருக்கோ என்ன அதெல்லாம் எது கேட்டுக்கிட்டு சும்மா நம்ம உங்ககிட்ட என்ன இருக்கு அத பாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு அத பாரு. சரி சாப்பிடுங்க. வேற ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஏங்க நமக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கு? இடம் எங்கெங்க இருக்குன்னு தெரியலையே. தெரியாதா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. என்ன நகை வச்சிருக்கேன் எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எங்க இடம் இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது எனக்கு. இல்ல யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. 1 மினிட். அண்ணி சொல்லுங்க அண்ணி. சொல்லுங்க நீ. இந்த இவர்தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும். என்னங்கண்ணே சொல்லுனே. நகை அம்மா என்ன வச்சிருக்கு? நகை அம்மா கொஞ்சோண்டு தானே வச்சிருக்கு. கொஞ்சோண்டுனா எவ்வளவு வச்சிருக்கு? அது என்ன ஒரு 5 பவுனுக்கு ஒரு சங்கிலி ஒண்ணு வச்சிருக்கு, ஒரு 5 பவுனுக்கு ஒரு 2-3 செட்டு வளையல் வச்சிருக்கு, அப்புறம் ஆரம் ஒரு 7 பவுனுக்கு வச்சிருக்கு. ஆரம்லாம் எப்போ வாங்குச்சு? ஆரம் நீ காசு அனுப்பியாமே, அதை சேர்த்து வச்சு நானும் அம்மாவும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அம்மா அதுக்கப்புறம் அந்த ஆரத்தை எனக்கு தரேன்னு சொல்லிருக்கு. யூஸ் பண்ணி தரேன்னு சொல்லிருக்கு. அது மட்டும் வரல செத்த நீ. அப்புறம் சின்னதா ப்ளூ கல்லு வச்சது அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அதுல ஒரு சின்ன மோதிரம், அதே ஷேப்ல ஒரு தோடு என் மூக்குத்தி வச்சிருக்கு. 25 பவுனுக்கு 30 பவுனுக்கு மேல போகும் போல இருக்கு. 40 பவுன் வச்சிருக்கா. 40 பவுன் வச்சிருக்கா? எனக்கு தெரியாது இதெல்லாம். இடம் அங்க இருக்கு. இடம்லாம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. எங்க இருக்கு இடம்? நம்ம அப்பா வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஒண்ணு வாங்கணும்ல. ஆமா அத வித்துட்டாங்க. ஏன் எப்ப? தெரியல. கல்யாணத்துக்கு வித்தோம்ல. என்ன மறந்துட்டியா நீ? கல்யாணத்துக்கா? அப்புறம் என்ன நீ அப்ப சம்பாரிச்சியா நீ? எந்தெந்த இடத்தை கேக்குற? எனக்கு புரியல. எந்த இடம்? எது அந்த நிறைய இருந்துச்சு. இப்ப அங்கங்க இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எது எங்க? இந்த மதுரை ஹைவேஸ்ல ஒரு இடம் இருந்துச்சுல. ஆமா அது வந்து இப்ப ரேட் கேட்டுக்கு இருக்காங்க. அப்பா வித்துட்டு அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு பாதின்ற மாதிரி பேசினாரு. எனக்கு பாதியா? கல்யாணம் என்ன அப்பா அங்க எப்பா என்ன இடத்த நான் சும்மா படிக்கிற இந்த இடத்த கேக்குறான்ப்பா. இல்ல நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த இடத்த சொல்லவே இல்லையா? அப்ப இல்ல எதுவுமே எனக்கு சொல்லலையே. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு குட்டி இடம் வாங்கினாரு. கோயம்புத்தூர்ல பல்லடம்னு ஒரு இடம் இருக்குல்ல. ஆமா அதுக்கு பின்னாடி ஒரு குட்டியா ஒரு இடம், ஒரு கடை போடுற அளவுக்கு இடம் ஒண்ணு வாங்கி வச்சாரு. பல்லடத்துல எல்லாம் இருக்கா நீ? ஆமா வச்சிருந்தாரு. அப்பா வச்சிருந்தாரு. பத்திரம் கூட எங்க வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கா? கொடுத்து வச்சாரு அப்பா பத்திரமா வையின்னு. பத்திரமா இருக்கு. இந்த வீட்டுல இருக்கு. அது பத்திரமா இருக்குன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நல்ல அறிவுள்ள இருக்க மயம் வேணும். நீ தான் தத்தியா இருக்கீங்க. எங்க என்ன இருக்குன்னே தெரியல. பேசாம நீங்க உங்க வீட்டுல இருக்க வேலையை டிசைன் பண்ணிட்டு எங்க குடும்பத்துல வந்து ஜாயின் பண்ணிடுங்க. வந்துடுறோம். உங்க கூட வந்துடுறோமா? சும்மா வந்து செருப்பால் அடிப்பேன். ஒழுங்கு மரியாதையா சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு வரீங்க உங்க பேர்ல. அப்புறம் இந்த நகை இருக்குல்ல, உங்க அம்மா நகையை வேணா வச்சுக்கிறட்டும். அது நம்ம கொண்டு வேணாம். ஒழுங்கா கேட்டு மரியாதையா வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டு வாசலுக்குள்ள கால் வைக்க கூடாது. இல்ல எங்க அப்பா 2 பேருக்கு சரி பாதியா பிரிச்சு உங்க மண்டைய அப்படி பிறந்து சரி பாதியா அப்படி திறந்து விட்டுருவேன். பாத்துக்கங்க. எல்லா சொத்தையும் கேட்டு ஒழுங்கா வாங்கிட்டு வாங்க. போ. ஏங்க எங்க ஊர்ல இருந்து ஊட்டி 70 கிலோமீட்டர் தான். பேசாம உங்களுக்கு 5 நாள் லீவ் வருது இல்ல, ஒரு நாள் உங்க வீட்டுல இருந்துட்டு எங்க ஊருக்கு போயிட்டு 2 நாள் டூர் போயிருவோமா? ஆமா போயிட்டு வருவோம். வெயிலா இருக்கு போமா? சரி யோசிச்சு வைங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. தங்கச்சி விட்டுங்க. என்ன அண்ணி வந்திருக்கா? அண்ணி வாங்க அண்ணி. என்னடா டூரா? அது ஊட்டிக்கு மூந்து பாத்தே கண்டுபிடிச்சாங்க. காத்துல இருக்குல்ல, நீ பேசணும்னா காத்துல கலந்துருக்குல்ல. நீ சும்மா உங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து கிளம்பி போனோம்னா 2 நாள் நல்லா ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். என்னக்கு வர்றோம்? சரி 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 போலாம். நாம எடுத்து வைக்கிறோம்டா. எடுத்து வை. இதெல்லாம் நல்லா இல்லங்க. மோந்து பார்த்து சாம்பாரா புளிக்குழம்பான்னு கண்டுபிடிப்பாங்க. உங்க தங்கச்சி என்னெல்லாம் கண்டுபிடிக்குது பாருங்க. உங்க தங்கச்சியை கட் பண்ணுங்க. கேட்டா பிளான் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. வேலை வந்துருச்சுன்னு சொல்லுங்க. 2 நாள் சென்னை போகணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சரிப்பட்டு வராது. செலவு பண்ண முடியாது. பேசாம நீங்க போயிட்டு வரீங்களா? நான் வேணா இருக்கட்டுமா? ஆமா நீ நாங்களுமே ஆனா நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? எதுவுமே இல்ல. பிளான் கேன்சல். நாங்களே போலாம். ஆமா போகலாம். வேலை வந்துருச்சு அவருக்கு. வொர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. அங்க இன்டர்நெட் கிடைக்காது. அதனால இங்கே இருந்தலாம். கேன்சலா? எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சிருங்க.
அவங்கள வந்து டேய், நான் உங்க மாமாட்ட பேசுனேன். உங்க மாமாவை ஏன் போட்ட பிளான கேன்சல் பண்றீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு இன்டர்நெட்ல. இல்ல இவருக்கு வேலை இருக்கே. ஒரு நாள் பேச சரி, சொல்லி ஏதாவது சொல்லுங்க. போயிட்டு வருவோம்டா. போயிட்டு போயிட்டு நீ போயிரு. போயிட்டு வந்துருவோம்மா. சரி வாங்க இங்க பாருங்க. நான் சொல்லாம பர்ஸையே எடுக்க கூடாது. எடுக்க மாட்டேன் நான். உங்களை கொடுத்து வச்சறேன் நான். டேய் சுதார் இங்க வர்றா. நீ பாருங்க பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்காங்க. அதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும். வேணாம் வாங்க போவோம். காஸ்ட்லியாலாம் இருக்காது. நீ அதெல்லாம் மலையில இருந்தே விளையறனால நல்லா சீப்பா கொடுப்பாங்க. சீப்பா இருக்க. நீ என்ன உள்ளூர் கடையில வந்துட்டு நீ என்ன ஏதா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா இது எவ்வளவு இது? ஏலாது ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்னா சாப்பிட்டா ஸ்டார் ஆயிரலாமா? எவ்வளவு ஒண்ணுடா. 1 கிலோ போடுங்க எங்களுக்கு. ஜோக் இல்ல கொஞ்சம் ஓரமா வரீங்களா? இதுல 1 கிலோ போடுங்க. வாங்க. அதுல 1 கிலோ போடுங்க. பஸ் பாக்குற மாதிரி அப்படிதான் உடைய கூட்டு வர வேண்டியதா இருக்கு. உன் தங்கச்சி ஃப்ரூட்ஸ் வாங்கினா நீ என்ன பாக்கெட்டுக்குள்ள கைய விடுற? காசை கொடுக்கல. காசு எடுக்க போற கைய மணிக்கட்டோட வெட்டிடுவேன் பாத்துக்க. சேகுவராக்கு வெட்டின மாதிரி. நீங்க எதுக்குங்க வாங்கி கொடுக்கணும்? வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய டைம் அப்படிதான் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் முன்னாடி வாங்கி கொடுத்தீங்க. ஒரு அண்ணங்கார தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கறது வந்து இதுமா தொன்று தொட்டு வர்றது தானம்மா. 98 எனக்கு தேவை கிடையாது. நீங்க வாங்கி கொடுக்க கூடாது அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட நிலம் இருந்துச்சா? ஒரு குண்டு பண்ணி நகை இருந்துச்சா? வாட்ச் இருந்துச்சா? வாங்க வச்சது யார்? ஐடியா கொடுத்தது யார்? குடும்பத்தை நடத்துவது யார்? நீதான். அப்ப நான் சொல்றது கேட்டு மூடிக்கிட்டு இருங்க. பர்ஸ்ல பர்ஸ கொண்டாமல. சரி நீ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சியே. உன் தங்கச்சி மட்டும் அது வீட்டுக்கு ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வாங்குச்சா? உனக்கு 1 கிலோ சேர்த்து வாங்குச்சா? அப்ப இதுக்கு நீ மட்டும் வாங்க. பர்ஸ் இனிமே கையில எடுத்தீங்க அவ்வளவுதான். பர்ஸ் போனா போயிட்டு போகுது. இப்பெல்லாம் யார் பர்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்கா? இல்ல யூபிஐ தான். யூபிஐ இருக்குல்ல. போனே என்கிட்ட இருக்கு. அண்ணி இவர் சொல்லுவார்ல சாத்திக்கிட்டு நீ வாங்கிட்டு நீ வாங்க போவோம். அடுத்த இடத்துக்கு போவோம். அண்ணே நம்ம எதுக்காக கூடி இருக்கோம்னா அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்றேன்னு கூப்பிட்டு இருந்தாருண்ணே. தங்கச்சி மகளுக்கு காது குத்து வச்சிருக்காங்க. நம்ம தான் தாய் மாமைங்க. நம்ம தான் முன்னாடி நின்று எடுத்து செய்யணும். நகை வகையெல்லாம் நம்ம தான் போடணும்னு சொல்றாருண்ணே அப்பா. அதானப்பா நான் வந்து ஒரு 5 பவுன் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். 5 பவுன் சபையை நிறைச்சு நான் ஒரு 2.5 பவுன் போடுறேன். நீ ஒரு 2.5 பவுன் போட்டினா நம்ம தங்கச்சி சும்மா சொல்றேன்னு நினைக்காத. நம்ம கூட பிறந்த ஒரே தங்கச்சி. நம்ம எல்லாம் இதுக்கப்புறம் ஒன்னா பிறந்து இப்படி எல்லாம் இருக்கவா போறோம்? இதே அப்பாவுக்கா திருப்பி பிறக்க போறோம்? இது ஒரே வாழ்க்கை. நம்ம தங்கச்சி நம்ம தானே செய்யணும். மாமா அப்புறம் எப்படி மதிப்பாரு? கரெக்ட். ஒரு நிமிஷம் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் நான். அப்படியா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு சரி போயிட்டு வானே. அடுக்கு என்ன நல்லவரு சொன்னா புரிஞ்சுக்குவாரு. 5 பவுன் செய்யலாம்டா. என்னன்னா இப்ப செய்யறத பத்தி ஒண்ணும் கிடையாது. இப்பதான் கிரயபிரவேசம் வச்சிருக்க அந்த பிள்ளை வச்சு முடிச்சது. இப்ப வீடு கட்டி முடிச்ச கையோட திருப்பி இந்த ஃபங்க்ஷன் வச்சா எப்படி செய்வோன்னு ஒரு இது வேணாமா? கொஞ்சம் தள்ளிக்கில வைக்க வேணாமா? அந்த பிள்ளைக்கு அறிவு இல்லாம தான் வைக்குது அப்படின்னா நீங்களும் சேர்ந்துட்டு வந்து 5 பவுன் செய்வோம் 4 பவுன் செய்வோம்னா எப்படி செய்வோம்? ஆளுக்கு 1 பவுன் அப்படி செய்வோம். 1 பவுனா? 1 பவுனே பண்ணுவோம்டா. 2 பவுனா போட்டு 4 பவுனாச்சு பண்ணிடுவோம். 4 பவுனா பண்ணே. இல்லன்னா நீ 1 பவுன் பண்ண மிச்சம் 4 பவுன் நான் போட்டுக்கிறேன். இல்லடா அதுல சரி இன்னொருத்தர பாத்து போயிட்டு கேட்டுட்டு வராது. 4 பவுனு நான் 1 நீ 3 செய்யறத பத்தி ஒண்ணு இல்லடா. அப்புறம் அது வந்து 4 சொல்லு கடனா போயிடும். அப்புறம் நான் வந்து 4 பவுனா 3 பவுனான்னு எதுக்கு நான் என்கிட்ட இருக்கிறத நான் செய்யறேன். அதே மாதிரி நீ ஈக்குவலா செஞ்சுட்டு போயிடும். என்ன சொல்றேன்? அப்பா மூஞ்சிய பாருங்க. அவர்லாம் ரொம்ப நாளைக்கு இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் இருக்கிறப்ப நல்லா மனசார ஏதாவது பாத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரே குடும்பமா போட்டோ எடுத்து நடுவுல மாட்டேன். காது குத்துல தானே அதெல்லாம் பண்ண முடியானே. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓவரா இருக்கு. நீங்க வந்து போட்டோ எடுப்பீங்க. நீங்க ஒத்துமையா இருப்பீங்க. நீங்க 2 பவுன் 5 பவுன் போறீங்க. நீங்க சம்பாதி எப்படி? அவன் எங்க போய் சம்பாரிச்சு 4 பவுனுக்கு சம்பாரிச்சு அவன் 4 போட்டு எப்ப திருப்பி வாங்குறது? அவன் ஒரு நகைச்சு பொம்பளை பிள்ளை பத்தா நீ சடங்கு செய்யணும். நீ சடங்கு முடிச்சோன்னா கல்யாணத்துக்கு செய்யணும். தாய் மாமா முறை. அண்ணே என்னண்ணே லிப்பு மட்டும் தான் உனக்கு ஒர்க் ஆகுது? வாய்ஸ் அண்ணி வாய்ஸ் வருது. அண்ணி வாய்ஸ் கேக்குதா? ஆமா. ஓ அங்க இருந்து எடுத்து வந்து அப்படியே ஒப்பிச்சிருக்கியா? இல்ல அண்ணே அழகா இருந்தியானே. இப்படி தெலுங்கு பட டப்பிங் லெவலுக்கு போயிட்டியானே. என்னடா என்ன வாய் ரொம்ப அதிகமா இருக்கு. ஐயோ அப்பாவுக்கு இது ஆயிருச்சு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணாங்கல. சும்மா போட்டு ஆக்சன் கொடுத்துட்டு இருக்காரு. ஆளுக்கு நான் 1 பவுன் நீ 1 பவுன் 2 பவுனா போட்டுட்டு போறே. நீ வந்தவனே ஆர்டர் இல்லடா ஏன் இருக்காதனே இருக்குடா. அதுக்கு அப்புறம் மாறிட்டியானே இப்படி. இல்லடா அப்படி நினைக்காத. செலவ நீ பாரு. உன்னால முடியுது நீ பண்றேன்னு சொல்ற. என்னால முடியல. உனக்கு கல்யாணம்னா நீயும் 1/2 பவுனா செய்யலாம்னு நீ வருவ. அண்ணே 1/2 பவுன் செய்யணும்னே வருவ. நீ காலம் வரும். அந்த காலம் வரும்போது நான் வந்துட்டேன். அப்பா மூஞ்சிய பாருனே. இந்த மூஞ்சிய பாத்துமானே உனக்கு அப்படி பார்க்க முடியாம உன்ன பார்த்து பேசிட்டு இருக்கேன் நானு. 1/2 பவுன் நீ வருவடா ஒரு நாள். நீ எழுதி வச்சுக்கலாம். நீ ஒரு நாள் பாத்து உனக்கும் வாய்ஸ் மாறும். உனக்கு வாய்ஸ் மாறும். ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டுறேன் உனக்கு பாரு. இவருக்கான வெறும் லிப் மட்டும் தான் கொடுப்பாரு. அண்ணி நல்லா இருங்க அண்ணி. என்னப்பா 5 பவுன் செஞ்சிருவான். 5 பவுன்ல எப்படி செய்ய முடியும்? 1 பவுன் தான் செய்ய முடியும். ஓ பெர்ஃபார்மன்ஸ் வேறயா? ரைட். WWF தோத்துரும் போலயே. நைஸ் வீடியோ. இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை கைஸ்.